அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எங்கள் அம்மா வீட்டு தோட்டம் பாருங்க. இது வந்து கள்ளிச்செடி. இது வந்து கத்தாழை. தலைக்கும் போட்டு தேய்ச்சி குளிக்கலாம். இதை நம்ம வயிற்றுக்கும் குடிக்கலாம். நம்ம சோறு வடித்த தண்ணியில் நம்ம அதை புழிஞ்சு விட்டு குடிக்கலாம். இது வந்து மல்லிகைப்பூ செடி பாருங்க. எவ்வளோ பூ இருக்குது பாருங்க. எவ்வளோ பெரிய செடி பாருங்க. மாஷா அல்லாஹ், அழகா இருக்கா பாருங்க. இதுதான் எங்க அம்மா வீட்டு தோட்டம், பாத்துக்கங்க. இது பாருங்க, இது வந்து கருந்துளசின்னு சொல்லுவாங்க. இந்த கருந்துளசி வந்து நிறைய இருக்குது எங்க வீட்டு தோட்டத்துல. இங்க பாருங்க, இந்த கருந்துளசியை வந்து நம்ம சளிக்கெல்லாம் வந்து கஷாயம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பாருங்க, அப்படியே பாருங்க எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்கு பாருங்க. செமையா இருக்கா பாருங்க, செம பெருசு. இது அவ்வளவும் வந்து கருந்துளசி. இது அடுத்தது பார்த்தீங்கன்னா அருநெல்லிக்காய். இது அருநெல்லிக்காய் மரம். அது இப்போ தான் வச்சிருக்கோம், அது வளர்ந்து வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாரிஜாதம் பூ. இதில் நிறைய மொக்கு இருக்குது பாருங்க. பாரிஜாத பூவில் நிறைய மொக்கு இருக்குது. இதுதான் வந்து பாரிஜாதம் பூவுன்னு சொல்றது பாருங்க. இதில் நிறைய மொக்கு இருக்குது பாருங்க. பாரிஜாத பூவில் நிறைய மொக்கு இருக்குது. இதுதான் வந்து பாரிஜாதம் பூவுன்னு சொல்றது பாருங்க. செமையா இதில் மொக்கு இருக்கா, நிறைய இருக்குது. இது பூத்து குலுங்கும் போது அப்படி ஒரு வாசனைங்க, செமையா இருக்கும் இந்த வாசனை. அடுத்தது பார்த்தீங்கன்னா மருதாணி பாருங்க, எது வரைக்கும் வளர்ந்து நிற்கிது பாருங்க மருதாணி எங்கள் வீட்டு தோட்டத்தில். அடுத்தது செம்பருத்தி பாருங்க. செம்பருத்தி அப்படியே பூ நிறையா பூத்து இருக்குது. இதை கொஞ்சம் நாங்கள் வெட்டி விட்டுட்டோம். இதுவும் செம்பருத்தி தான் பாருங்க. அடுக்கு செம்பருத்தி. அது கேட்டிங்களா பாருங்க. இது வந்து நாகப்பழம் செடி, அது வச்சிருக்கிறோம். இது பார்த்திங்கனாக்க இந்த கிராண்ட் ஃப்ரூட்னு சொல்லுவோம்ல, கிராண்ட் பழம், அது அந்த செடி வச்சுருக்கோம். அது வளர்ந்து வந்திருக்குது பாருங்கள். எது வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். அப்படியே பாருங்கள், பெருசாக வளர்ந்து வந்திருக்கா. இதுக்கு வந்து இந்த கிராண்ட் பழம்னு சொல்கிறல்ல, அதனுடைய அந்த செடின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன செடி அது சொல்கிறதுன்றது எங்களுக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அடுத்தது மல்லிகைப்பூ செடி. அங்கே ஒரு மல்லிகைப்பூ செடி இருக்க, அடுத்த மல்லிகைப்பூ செடி. இதில் எப்படி பார்த்தாலும் ஒரு 100-150 பூவுக்கு பூக்குங்க. இந்த பூவு டெய்லி நாங்கள் பறித்து கட்டி நாங்கள் தலைக்கு வச்சுப்போம். இதை பாருங்கள், இது வந்து கலர் ஜாதி மாதிரியே இருக்கும் பாருங்கள் அந்த செடி. இதுக்கு என்ன பேருன்றது வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இந்த கலர் ஜாதி மாதிரியே இருக்கும், ஆனால் அது நிறைய பூ பூக்கும். பறிச்சாச்சு இதில் பூவு. பிடிச்சிருந்தா எங்கள் வீட்டு கார்டன் இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில்